தோசைக்கு, பூரிக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு பர்பிள் யாம் மசாலா தயார் பண்ணலாமா? பர்பிள் யாமை நல்லா வாஷ் பண்ணி அதோட தோலை ரிமூவ் பண்ணி திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். இது சீக்கிரமாகவே வெந்துருங்கிறதுனால 2-3 விசில் விட்டால் போகிறோம். உங்கள் குக்கருக்கு ஏற்ற அளவு விசில் விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடாக்கி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து தாளிப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தாளிப்பை கடைசியில் ஆட் பண்ணும்பொழுது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதே கடாயில் ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், துருவின இஞ்சி எல்லாம் போட்டு வெங்காயம் பிங்க் கலர் ஆனதும் சூடான தண்ணியை விட்டு மஞ்சள் பொடியும் போட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். வெந்த பர்பிள் யாமை நல்லா மசிச்சு வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வெந்ததும் மசிச்சா பர்பிள் யாமை போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லியும் தூவி தாளிப்பையும் போட்டோன்னா நம்மளோட அசத்தலான பர்பிள் யாம் மசாலா தயாராகிடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக தயார் பண்ணி பாருங்கள்.